श्रीमन्महापूर्णकुलाब्धिचन्द्रं गोपालसूरीन्द्रतनूजरत्नं तत्प्राप्तवेदार्थयुगार्थबोधं श्रीश्रीनिवासगुरुम् आश्रयामः। वरददेशिककृपापात्रं वरवरमुनिकुलोद्भवम् आचार्यहृदयप्रवीणं वन्दे सम्पत्कुमारं गुरुम्। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। गुरुमुख अनद्दिद्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लृप्तं शूल्कमादातु कामः श्वशरम् अमरवन्त्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि। சுயப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலே அந்த சர்வேஸ்வரன் முகமாக அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்தார் ஸ்ரீ விஷ்ணு சித்தர். பாண்டியன் அரசவைக்கு சென்று பரதத்துவ நிர்ணயம் செய்து அதனாலே பொற்கிளி அருந்து அவர் கையிலே விழ பார்த்தான் பாண்டிய மன்னன். அந்த பெரியாழ்வாரை பல சங்கங்களோடே விருதுகளோடே யானையின் மீது ஏற்றி அவரை ஊர்வலமாக அழைத்து வந்தான். பட்டர்பிரான் வந்தான் என்றும் வேதப்பிரான் வந்தான் என்றும் புதுவையர்கோன் வந்தான் என்றும் நம் பெரியாழ்வார் வந்தான் என்றும் விருதுகளெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்ற அளவிலே நம்முடைய குழந்தை நம்மை பற்றிய பரதத்துவ நிர்ணயம் செய்து அதனாலே பொற்கிளியை பெற்று யானை மேலே வருகின்ற காட்சியை காண அந்த எம்பெருமான் பெரிய பிராட்டியாரோடே கிருடாரூடனாக கிருடன் மேல் வந்து அந்த பெரியாழ்வாரை கடாட்சித்து நிற்க, பெரியாழ்வாரும் தன் நிலையை மறந்து, எம்பெருமான் சர்வ ரட்சகன், நாம் ரட்சிக்கப்படும் வஸ்து, அந்த நிலையை மறந்து இந்த பொல்லாத தேசத்திலே, பல தீமைகள் நிறைந்த இந்த தேசத்திலே எம்பெருமானுக்கு என்ன வந்து விடுமோ என்று வயிறு பிடித்து மனக்கலக்கத்தாலே யானை மீது சாற்றப்பட்ட அந்த 2 மணிகளையும் எடுத்து பல்லாண்டு செய்ய தொடங்கினார். பொங்கும் பரிவாளே வெள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். அப்படி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்ய தொடங்க, எம்பெருமான் எனக்கு மங்களாசாசனமா ஜிதந்தே புண்டரீகாட்ச ஜெயீபவ விஜயீபவ என்று எனக்கு சொல்லுகிறீரே, என்னுடைய தின்தோள்களை பாரும் என்று எம்பெருமான் காண்பித்து கொடுக்க, அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய அந்த தின்தோளை கண்டு, திடமான அந்த புஜங்களை கண்டு சதுர்புஜனான அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார். மணிவண்ணா உன் செவ்வடி செவ்விதருக்காப்பு என்று திருவடிக்கும் அந்த பல்லாண்டை அவர் பாடினார். அது மட்டும் இல்லாமல் அப்பேற்பட்ட அந்த ஒப்புயர்வற்ற அந்த தலைவனுடைய திருமார்பிலே அகலகில்லே நிறையும் என்று நீங்காது இருக்கக்கூடிய அந்த மங்கைக்கும் பல்லாண்டு பாடினார். ஸ்ரீதேவி, பூதாவி, நீலாதேவி தொடக்கமான எல்லா பிராட்டிமார்களுக்கும் சேர்ந்து பல்லாண்டு பாடினார். அது மட்டுமல்ல, உன்னுடைய வழக்கை ஆளி இடக்கை சங்கம் எப்போதுமே பிரகாசத்தோடே விளங்க வேண்டும் என்று அந்த பாஞ்சஜன்ய ஒளிக்கும் சக்கரத்தாழ்வாருடைய ஒளிக்கும் சேர்த்து பல்லாண்டு பாடினார். சரி, இந்த பல்லாண்டை நாம் மட்டும் பாட வேண்டுமோ? அடியோமோடும் நின்னோடும் என்று சொல்லி இருக்கிறோம். அதனால இந்த பல்லாண்டுக்கு அனைவரையும் சேர்த்து கொள்ளலாம், எல்லோரையும் சேர்த்து கொண்டு இந்த பல்லாண்டை பாடலாம். ஆனால் இந்த வாளாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்மீன், இப்படி பகவத் கைங்கரியத்திலே ஊன்றி இருக்கிற அந்த பாகவதோத்தமர்கள் நீங்களும் வந்து சேருங்கள். எம்பெருமானுக்கு பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிறது. நாம திருமுலை சாத்து திருநாள்ல மண் சுமக்கணும், மண்ணை எடுத்து யாகசாலையெல்லாம் அமைக்கணும், அங்குரார்ப்பணத்துக்கு பாலிகா ஸ்தாபனத்துக்கு தானியங்கள் எல்லாம் விதைக்கணும். அப்பேற்பட்ட அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு நாமும் மனம் பெறுவோம் என்று கைங்கரியமாகிற செல்வத்தை உடைய அந்த திருமால் அடியார்களை அழைக்கிறார். ஒருவேளை இந்த மண் சுமந்தாலோ ஏதாவது பிரசாதம் கிடைக்கும், இல்லது ஏதாவது பணம் கிடைக்கும் அப்படின்னு இந்த பணத்தின் பின் ஓடுகின்ற
உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் பத்தனையும் எல்லாம் கண்ணன் இருக்கக்கூடிய இந்த ஆழ்வார்களுக்கு உண்டியே உடையே உடைந்தோடும் இம்மண்டலத்தோடு யாம் கூடுவதில்லை. அது மட்டும் அல்ல, இப்படி ஷோருக்காகவும் கூரைக்காகவும் பணம் புகழ் கீர்த்தி இதன் பின்னே ஓடக்கூடிய நீங்கள் எங்கள் குழுவினில் புகுதலோட்டோம், உங்களை எங்கள் குழுவினில் சேர்க்க மாட்டோம். அதனால அடியார் குழாங்களாக வந்து கைங்கரியம் செய்வோம். அந்த கைங்கரியமும் எம்பெருமானுடைய திருவுள்ள வகுப்புக்காக அவர்களை அழைக்கிறார் 3வது பாசுரத்திலே. சரி, 4வது பாசுரம். ஐஸ்வர்யார்த்தி கண்ணுக்கு தெரிகிறான், கைவல்யார்த்தி கண்ணுக்கு தெரிகிறான். இந்த ஐஸ்வர்யார்த்திய எப்ப வேணா திருத்திக்கலாம். இந்த கைவல்யார்த்தி அந்த பொல்லா நிலமாகி அந்த இடுகாட்டுல போய் தன்னுடைய ஆத்மாவை சேர்த்து தன்னைத்தானே அனுபவிக்க பார்க்கிறான். இவனை விடக்கூடாது. அந்த உபாய அனுஷ்டானங்களை அவன் செய்து எம்பெருமானிடம் ஆத்மா அனுபவத்தை கைவல்யத்தை தம்மைத்தாமே அனுபவித்துக் கொள்ளும் அந்த நிலையை அவன் கேட்டு பெறுவதற்கு முன்பு அவனையும் திருத்தி பணிகொள்ள வேண்டும். அதனால அவனையும் அழைக்கிறார். வாரும் நம்மோட கூடும் கூடும் மனமுடையீர்கள் என்று அந்த கைவல்யார்த்தியை அழைக்கிறார். அது மட்டுமல்ல, நாட்டுப்புறங்களிலும் நகரங்களிலும் உள்ள அனைவரும் நன்று அறிந்து மகிழும்படி நமோ நாராயணாய என்று சொல்வதற்கு பாடுவதற்கு மனமுடைவீர்கள். வாருங்கள், அந்த எம்பெருமானுக்கு அடிமை செய்வோம், அவனுக்கு கைங்கரியம் பண்ணி மங்களாசாசனம் செய்வோம் என்று சொல்லி 4வது பாசுரத்திலே எம்பெருமானுக்கு அடிமை செய்ய விரும்பாத அந்த கைவல்யார்த்தியை திருத்துகிறார். அதற்கு மேல 5வது பாசுரம். இப்படி அண்ட குலத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு அடிமை செய்பவர்கள் குலத்திலே உள்ளவர்களான நீங்கள் தொண்ட குலத்தில் உள்ளீர். இந்த குலத்தை எடுத்து கடைந்தார் அந்த அசுரர்கள், அதுக்கு இந்த குலம், அதையெல்லாம் அந்த எம்பெருமான் எடுத்து கடைந்தார். இருடிகேசன் ரிஷிகேசன் நம்முடைய இந்திரியங்களை எல்லாம் ஆளச் செய்கிறான். அப்பேற்பட்ட அந்த இந்திரியங்களை எல்லாம் பகவத் விஷயத்தை தவிர வேறு விஷயத்துல போகாமல் பகவத் விஷயத்திலேயே செலுத்தக்கூடிய அந்த எம்பெருமான் அவளுக்கு ஒரு உதவி கைமாறு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது? மங்களாசாசனம் மட்டும்தான். அந்த மங்களாசாசனத்தை செய்வோம். அவருடைய 1000 திருநாமங்களையும் வாயார சொல்லி அந்த புருஷோத்தமிடம் சென்று வேறு ஒரு பலனை எதிர்பார்க்க மாட்டோம். எங்களுக்கு வேற பலன் வேண்டாம், உன்னுடைய நாமாவை வாயால சொல்றமே அதுவே எங்களுக்கு பலன் என்று இருந்து கொண்டு அந்த பழைய பிறவியை நீக்கி பலகால் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்மினே பலகால் நீங்கள் மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று 5வது பாசுரம். அந்த 5வது பாசுரத்திலே அற்புதமாக காட்டுகிறார். மேற்கொண்டு 6வது பாசுரம். இந்த 6வது பாசுரம் தான் நாம இன்னைக்கு சேவிக்கணும். கடந்த உபன்யாசத்துல பிரதிபதார்த்தத்தை பார்த்துட்டோம். நேர பாசுரார்த்தத்துக்கு போயிடலாம். எந்தை தந்தை தந்தைதம் மூத்தப்பன், எந்தை தந்தை தந்தை தந்தைதம் மூத்தப்பன், ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழியாற் செய்கின்றோம். திருவோணத் திருவளவில் அந்தியம்போதில் அறிவுருவாய் அரியை அளித்தவனை வந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்னு பாடுதுமே. எந்தை தந்தை தந்தைதம் மூத்தப்பன். அப்போ வழி வழியா வருது. அவிச்சின்னா பரம்பரா பிராப்தமாக எந்த விதமான தடைகளும் இல்லாமல் 7 தலைமுறையாக அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து வருகிறோம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அவன் யாருன்னு கேட்டோம். திருவோண திருவிழாவில் அந்தியம்போதில் அறிவுருவாயி அரியை அளித்தவனை. அப்ப நாங்க எல்லோருமே மங்களாசாசன நிச்சித்தியாலே வைஷ்ணவராக வரும் முறைமுறையாய் எந்தை தந்தை தந்தை தந்தைத மூத்தப்பன் 7 தொடங்கி நாங்கள் வழிவழியாக முறைமுறையாக மங்களாசாசன பரர்களாக அந்த எம்பெருமானுக்கு தொண்டு செய்து வருகின்றோம் என்று காட்டுகிறார். திருவோண திருவளவில் வந்து வழி ஆட்செய்கின்றோம். திருப்பல்லாண்டை பாடி வருகிறோம். மங்களாசாசனங்கிற அந்த உயர்ந்த கைங்கரியத்தை செய்து வருகிறோம் என்று சொல்லுகிறார். திருவோண திருவிழாவில் அந்தியம்போதில் அரி உருவாகி. அப்ப திருவோண திருவிழாவில்
அற்புதமான அந்த திருவோண நட்சத்திரம். அப்பேற்பட்ட அந்த நன்னாளிலே திருவோணம் என்கிற திருநாளிலே அந்தியம்போதில் அறிவுருவாகி, அந்தியம்போதுல தேவர்களுக்கெல்லாம் பலம் குறைந்து கொண்டே வரும். சாயங்கால நேரத்துல அசுரர்களுக்கு பலம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம். அதுக்கு அந்தியம்போதுன்னு வேறு. அந்தியம்போதில் அறிவுருவாகி, அப்போ அரி சிங்கம், நிறங்கலந்த சிங்கமாய் அறிவுருவாகி, அரியை அழித்தவனை, அந்த சத்ருவை நிரசனம் செய்தவனை, பந்தனை தீர பல்லாண்டு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு பந்தனை தீர, நம்முடைய பிறவிங்கிற அந்த தலைகள் நீங்கணும், மாறி மாறி அந்த சுழற்சியை நிப்பாட்டி கொடுக்கணும். பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாடுதவே. அப்போ மங்களாசாசனத்தை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாடுதுமே என்று இதில் சொல்லுகிறார். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? பஷ்யேம சரதசதம், ஜீவேம சரதசதம், ஸ்ருணுயாம சரதசதம், பிரபரவாம சரதசதம். அந்த அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு 100 ஆண்டுகள் அந்த எம்பெருமானை பார்த்து கொண்டே கைங்கரியம் செய்ய வேண்டும். அதான் பஷ்யேம சரதசதம், சாந்திகி சாந்திகி சாந்திகி. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதைத்தான் இந்த சுதிவாக்கியம் சொல்லுகிறது. அதைத்தான் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாடுதமே என்று சொல்லப்படுகிறது. அப்ப நானும் என் தகப்பனும் அவனுடைய தகப்பனும் அவனுடைய தகப்பனும் அவனுடைய தந்தையும் அவனுக்கு தந்தையும் இப்படி பாட்டனும் ஆகிய 7 தலைமுறைகள் தொடங்கி மங்களாசாசனம் பண்ணக்கூடிய அந்த சமயங்களிலே வந்து முறைமுறையாக அடிமை செய்கிறோம் என்று சொல்லுகிறார். திருவோண திருநாளிலே அந்தி வேளையிலே நரசிம்மத்தின் வடிவை உடையவனாய் தன் அடியவனான பிரகலாதனுக்கு துன்பங்கள் பல விளைத்த இரணியனை உருவளித்தவனுக்கு அவன் வயிற்றை நகங்களால் கிழித்து அதனால் உண்டான களைப்பு தீரணுமா. அரியை அளித்தவனை பந்தனை தீர, அவனுக்கு அதனால ஏற்பட்ட களைப்பு தீரும்படியாக பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே. கால தத்துவம் உள்ள வரையில் மங்களாசாசனம் செய்து கொண்டே இருப்போம் என்று இந்த 6வது பாட்டிலே அற்புதமாக காட்டுகிறார். இப்ப இதற்கென்று அமைந்த திவ்யார்த்த தீபிகை வியாக்கியானம், அதை எல்லாரும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு PDF அனுப்பிச்சு கொடுத்துருக்கோம். திவ்யார்த்த தீபிகை காஞ்சி சுவாமியோட வியாக்கியானம். வாலாட்பட்டு என்கிற பாசுரத்தில் அனன்ய பிரயோஜனரான முமுட்சுக்களை அழைத்தார் என்றோ. அப்படி அழைக்கின்ற காலத்துல வாளாட்பட்டு அப்படிங்கிற பாசுரம், அந்த பாசுரத்துல அனன்ய பிரயோஜனராகிய, அப்ப வாளாட்பட்டு நின்றீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதை மட்டுமே குறிக்கோளாக உடையவர்கள். நீங்கள் கூலாட்பட்டு நிற்கலை, நீங்கள் உணவை தேடியோ உடைய தேடியோ செல்லவில்லை, வாளாட்பட்டு நின்றீர்கள். அப்ப அனன்ய பிரயோஜனர்கள், அடியவர்கள், அவர்களுக்கு முமுட்சுக்கள். அப்ப முமுட்சுக்கள்னா என்ன? மோட்சத்துல இச்சை மட்டும் இல்லை, பகவத் கைங்கரியத்துல இச்சைப்படுவர்கள். அதைத்தான் வாளாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் என்று அற்புதமாக காட்டுகிறார். அப்படி அந்த இடத்துல முமுட்சுக்களை அழைத்தார் என்றோ. அப்படி அழைக்கும் போது ஏலாட்காலும் பழிப்பினோம் நாங்கள் என்று தம்முடைய பெருமையை சொல்லி அழைத்தார். நான் உங்களை வெறுமன கூப்பிடல, ஏலாட்காலும் பழிப்பினோம் நாங்கள் என்று அந்த 7 விரவிக்கும் எற்றைக்கும் 7 விரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாமாச் செய்வோம், உனக்கே நாமாச் செய்வோம் என்று எம்பெருமானுக்கே உபதேசிக்கிறார் பிராட்டி. உமக்கு நாம் ஆட்செய்வோம், அதுக்குதான் வந்திருக்கோம், கைங்கரியம் வந்தனும். அது ஏலாட்காலும் பழிப்பினோம் நாங்கள் என்று தம்முடைய பெருமையை சொல்லி அழைத்தார். அப்படி அழைக்கப்பட்ட அனன்ய பிரயோஜனர்கள் நாங்களும் உம்மை போலவே 7 தலைமுறையாக அடிமை செய்கிறவர்கள் என்று தங்களுடைய பெருமையையும் எந்தை தந்தை 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 தம்மூத்தப்பன் 7 படியால் தொடங்கி என்கிற பெருமையையும் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறவர்கள் என்கிற தங்களுடைய தினசரியையும் சொல்லிக்கொண்டு வந்து சேர்ந்ததாக
தினசரி தினசரின்னா என்ன? தினசரின்னு சொன்னா எப்போதுமே மங்களாசாசன பரர்கள் தான். எம்பெருமானுக்கு போற்றி சொல்வதிலேயே பொழுதை கழிக்கக்கூடியவர்கள். அதுவும் 7 தலைமுறைகளாக இப்பாசுரம் அருளிச் செய்யப்படுகிறது. என் தந்தை என்பது எந்தை என மருவிற்று. என் தந்தை என்னுடைய தகப்பாது எந்தை என்று ஆயிற்று. ஏழ்படிகால் படி என்பதற்கு உடம்பு என்று பொருள். அச்சொல் தலைமுறையை காட்டுகிறது. எங்களுடைய சந்ததியில் ஒருவர் தப்பாமல் எல்லாரும் ஆட்செய்பவர்கள் என்பதற்காக வழி வழி என்கிறார். அப்போ என் தந்தை அந்த சொல்லி என் தந்தைன்னு மாறி இருக்கு. ஏழ்படிகால் படின்னு சொன்னா அந்த உடம்பு அந்த சரீரம், என்னுடைய சரீர சம்பந்தம் உள்ள என் தந்தை, அவருக்கு தந்தை, அவருக்கு தந்தை, அவருக்கு தந்தை, பாட்டனார் முப்பாட்டனார் இப்படியாக தொடர்ந்து வழி வழினா தலைமுறையை காட்டுகிறது. படிங்கிற அந்த சொல் முறைமையை, வம்ச விருட்சம், அந்த வம்ச முறைமையை காட்டுகிறது. எங்களுடைய சந்ததியில் ஒருவர் தப்பாமல் எல்லாரும் ஆட்செய்பவர்கள் என்பதற்காக வழி வழி என்கிறார். ஆக ஒருவர் கூட தப்பாமல் 21 தலைமுறைகளாக 7 தலைமுறைக்கும் நாங்கள் தப்பாது எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்து கொண்டு வருகிறோம். திருவோண திருவழவில் இத்தியாதி. எம்பெருமான் எந்த நட்சத்திரத்தில் அவதரித்தாலும் அவையெல்லாம் ஸ்ரோணா நட்சத்திரம் விஷ்ணு தேவதா. அப்படி எம்பெருமான் எந்த நட்சத்திரத்தில் அவதரித்தாலும் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வேதத்தில் சொன்னபடி விஷ்ணு நட்சத்திரமாகிய திருவோண நட்சத்திரத்தின் அம்சமாய் இருக்கத்தக்கவை ஆகையாலும். ஆக திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே. பெருமாளுக்கே திருவோணத்தான்னு பேர். கண்ணன் பிறந்தது ரோஹிணி நட்சத்திரம், அப்ப ரோஹிணித்தான்னு சொல்லலையே. ஸ்ரீராமர் அவதரித்தது புனர்பூச நட்சத்திரம், புனர்பூசத்தான்னு சொல்லலையே. ஸ்ரீ வராகர் அவதரித்தது சித்திர மாசம் ரேவதி நட்சத்திரம், ரேவதித்தான்னு சொல்லலையே. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜெயந்தி இருக்கு. அந்த நட்சத்திரத்தை இட்டு சொல்லாம ஸ்ரோணா நட்சத்திரம் விஷ்ணு தேவதா என்று வேதத்துல சொல்லப்பட்டது. அதனால நம் வேதம் தமிழ் செய்தவர்கள் ஆழ்வார்கள். அதனால திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே என்றார். அப்ப எம்பெருமானுக்கு திருவோணத்தான் தான் பேரு. அது எந்த நட்சத்திரத்துல அவதரித்தாலும் அவையெல்லாம் சிவ நட்சத்திரத்தின் அம்சத்தை உடையவை. விசேஷித்து திருநட்சத்திரம் சொல்லாத அவதாரங்களுக்கெல்லாம் இதையே நட்சத்திரமாக கொள்வது உச்சிதமாகையாலும். அப்ப திருவோ நட்சத்திரத்தோட அம்சம் எல்லா நட்சத்திரத்திலும் இருக்கு. சில சில நட்சத்திரத்துல எப்போ மத்ய அவதாரம் எப்போ நமக்கு தெரியாது. கூர்ம ஜெயந்தி வச்சுட்டு இருக்கோம். அப்படி சில சில ஜெயந்தி வச்சுட்டு இருக்கோம். சில அவதாரங்களுக்கு நட்சத்திரம் தெரியல. அந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் சவண நட்சத்திரமான திருவோ நட்சத்திரத்தையே வைத்துக் கொள்வது உச்சிதமாகையாலும். அதுவே பொருத்தமா இருக்கு. திருவோண திருவிழாவில் அறிவுருவாகி என்றார். அதை மனசிலே கொண்டுதான் திருவோண திருவிழாவில் என்று சொன்னார். ஸ்ரோணா என்னும் வடசொல் ஓணம் என தெரிந்தது. ஓணம் ஓணம் பண்டிகை கொண்டாடுறோம் ஆவணி மாசம் திருவோ நட்சத்திரத்தில். அப்ப ஸ்ரோணான் அந்த சமஸ்கிருத சொல் ஓணம் என்று தெரிந்தது, மாறி இருந்தது. அறிவுரு சிம்மம் என்னும் பொருளானதான ஹரி, ஹரிஹி ஹரிஹி ஹரின்னு காத்தால சொல்றோம். அப்படி அந்த ஹரிங்கிற அந்த சொல், ஹரி என்னும் வடசொல் ஹரி என்று விகாரப்பட்டிருக்கின்றது, மாறி இருக்கிறது. நரஹரியாகி எண்ணாமல் அறிவுருவாகி என்றது பிரதானமான சிரசு சிம்மமாய் இருப்பதனாலும். அதனால அறிவுருவாகி ஹரி, ஹரி உருவாகி, ஹரி ஹரினாலே சிம்மம் நரசிம்மம்னு அர்த்தம். அதனால அறிவுருவாகி என்றார். பிரதானமான சிரசு சிம்மமாய் இருப்பதனாலாம். அதனால சிரசு சிம்மமா இருக்கு, இந்த உடம்பு மட்டும் நரஹரியா இருக்கு. நர உடம்பு நரமா இருக்கு, சிரசு ஹரியா இருக்கு, நரஹரின்னு சொல்றோம். அதனால அந்த அந்த சிம்மத்தில் இருக்கிற தலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவுருவாகி என்கிறார் பெரியாழ்வார். தூணிலே நரசிங்கமாக தோன்றி இரணியனை கொன்று பிரகலாதனை காத்தருளின இதிகாசம் பிரசித்தம்.
அது எல்லோருக்கும் தெரிந்த இதிகாசம்தான். அது எல்லோரும் அறிந்ததுதான். உலகத்தார் அனைவரும் அறிந்த சரித்திரம்தான். பந்தனா என்னும் வடசொல் பந்தனை என தெரிந்தது அணுக்கம் என்று பொருள். அப்படி அந்த எம்பெருமானுக்கு ரொம்ப அணுக்கமா அந்த பந்தனை தீர அரியை அளித்தவனை அதோட களைப்பு தீர அதோட சேர்ந்து இருந்துட்டான் சில காலம் அந்தியம் போதுல அந்த களைப்பு தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே என்பது இந்த 6வது பாசுரத்துடைய பொருள். அடுத்து 7வது பாட்டு. தீயில் பொழிகின்ற செஞ்சுடராளி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலை ஒத்துண்டு நின்று குடிகுடியாற் செய்கின்றோம் மாயப் பொறுபடை வாணனை ஆயிரந்தோளும் பொழி குருதிபாய சுழற்றியாளி வல்லானுக்கு வல்லாண்டு கூறுதுமே. தீயில் பொழிகின்ற தீயில் சந்திரன் சூரியன் அக்னி முதலிய சுடற்பொருள்கள் எல்லாவற்றையும் விட அப்ப எல்லா தேஜஸோட ஒளிமயமாக பிரகாசமாக அக்னி போன்று ஒரு நெருப்பை போன்று இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் விட பொழிகின்ற மிக மிக பிரபலமாக பிரகாசிக்கின்ற மிக விளங்கா நின்ற விளங்குகிறது பிரகாசத்துக்கு தமிழ்ல விளங்குதல் அத மிக விளங்குகின்ற பிரபலமாக பிரகாசிப்பதுன்னு போட்டிருக்கார் காஞ்சி சுவாமி. அது மிக விளங்கான் என்ற அப்படின்னா மிக விளங்குகின்றன்னு அர்த்தம். செஞ்சுடர்த்திகள் சிவந்த ஒளியோட கூடி விளங்குவதுமான நல்ல ஜோதிஸ்மயமா இருக்கு, நல்ல ஜோதிஷா இருக்கு, ஜோதிய பிரகாசமா இருக்கு. அப்படி இருக்கு. திருச்சக்கரத்தின் திருவாளி ஆழ்வான் எழுந்தருளி இருக்கிற அப்போ திருவாளிய ஆழ்வான் எழுந்தருளி இருக்கிற கோயிலாய் திருச்சக்கரத்தின் கோயில் அதை அப்படி சேர்த்துக்கலாம், கோயிலாய்னு சொல்லிக்கலாம். சில இடங்கள்ல சக்கரத்தாழ்வாருக்கு பிரதானம் உண்டு, சக்கரவாணினே சேவிக்கிறோம் திருக்குடந்தையில போய். அற்புதமான அந்த சேவை. அதனால திருச்சக்கரத்தில் அந்த கோயிலாகிய அந்த ஸ்தானமாகிய சில சமயம் பெருமாளுக்கு வலது பக்கத்துல இருக்கார், சில சமயம் பிரகாரத்துல இருக்கார். அந்த ஸ்தானமாய் ஆளி வட்ட வடிவமான பொறியாலே அடையாளத்தினால் அந்த சின்னத்தினாலே ஒத்துண்டு நின்று அடையாளம் செய்யப்பட்டவர்களாய் இருந்து குடிகுடி அனாதி சந்தானமாக எங்கள் சந்தானம் எல்லாம், சந்தானம்னா பரம்பரையா ஆட்செய்கின்றோம், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து வருகின்றோம், அடிமை செய்வோமாய் வந்தோம் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். மாயப் பொறுபடை வாணனை வஞ்சனையாக போர் செய்யக்கூடிய சேனையை உடைத்தான பானாசுரனுடைய, அப்ப பானாசுரன் வாணன், வாணன்னா பானாசுரன், அந்த பானாசுரத்தான் வாணனை என்கிறார்கள். அதே மாதிரி ஹிரண்யன், அதோட அர்த்தம் இரணியனை. எல்லோருமே இரண்யன் இரண்யன்னு பாடிட்டார். ஆனா ஹிரண்யன்கிறத தமிழ்ல சொல்லணுமே, அதுக்காக வந்தார் மதுரகவி, ஆசுகவி, இப்படி நாலுகவி பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த திருமங்கை ஆழ்வார் பொன் பெயரோன்னு பேர் வச்சார். பொன் பெயரோன் அப்படின்னா என்ன? தங்கம். அந்த தங்கத்தையே பெயராக உடையவன் ஹிரண்யன் பேர். அதே மாதிரி பாணன், அதுக்கு வாணனைன்னு வந்திருக்கு. மாய பொறுபடை வாணனை 1000 தோளும் 1000 தோள்கள் என்றும் 1000 கைகள்னு அர்த்தம். அந்த பானாசுரனுக்கு 1000 கை. பொலி குருதி பாய வெளிக்கிளம்புகிற ரத்தமானது வெள்ளமாக பாய்ந்தோடும்படி, அப்படி ரத்தமானது புறப்பட்டு போச்சு. மதகெல்லாம் திறக்கிறா இல்லையா, அதை திறக்கிற காலத்துல எப்படி அந்த நீர் பாஞ்சுன்னு வருமோ அந்த மாதிரி போச்சா ரத்தம். புலி குருதி பாய சுழற்றிய ஆளி திருக்கையிலே சுழலச் செய்த சக்கராயுதத்தை, அப்படி அந்த எம்பெருமான் திருவாழி ஆழ்வானை நியமிக்கிறான். சங்கல்பத்துல மாத்திரத்துல அந்த திருச்சக்கரம் புறப்பட்டு போகுது. வல்லானுக்கு ஆளவல்ல எம்பெருமானுக்கு, அந்த சமர்த்தனுக்கு, அந்த வீரியனுக்கு பல்லாண்டு கூறுதும் ஏ மங்களாசாசனம் செய்வோம், திருப்பல்லாண்டு பாடுவோம் என்கிறார்.
அப்போ தீயில் பொழிகின்ற தீயில் பொழிகின்ற என்று ஏன் கொண்டாடணும்? தீயில் பொழிகின்ற அப்படின்னா அது ரொம்ப பிரகாசமா இருக்கு. அப்பேற்பட்ட அதை அப்படி கொண்டாடணுமான்னா இல்லை இல்லை. அந்த ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியிலே புகழப் பண்ணின உபகார ஸ்மிருதியாலே கொண்டாடுகிறார். அந்த சக்கரத்தாழ்வான ஆழ்வார்னு பேர் வச்சுட்டோமே, அதனால ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டிக்கு அவர் சேர்ந்துட்டார். அதனால அவர் பண்ண உபகார ஸ்மிருதி, அந்த நினைவால அவர் செய்த உதவி கைமாறு, அதனால தீயில் பொழிகின்ற என்று கொண்டாடுகிறார். அப்ப சுடர் சக்கரத்தின் சுடர் சக்கரத்தின் அப்படின்னு சொன்னா எம்பெருமான் காலமேகமா இருக்கு. மின்னு மாமலை தவழும் மேகவண்ணா, நல்ல கருத்த உருவமா இருக்கு. கண்ணன் என்னும் கருந்தெய்வமா இருக்கான். அந்த கருத்த உருவம் அவனுடைய வடிவம். அப்பேற்பட்ட அந்த இருட்டு அறைக்குள்ள ஒரு விளக்கேத்துனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கான் சுடர் சக்கரத்தின். எம்பெருமானுடைய வழக்கை ஆளி ஒரு விளக்கேற்றினார் போல இருக்கிறது. அதனால பாஞ்சசன்ய அதனால சுதர்சன ஆழ்வாருடைய அந்த வெளிச்சத்திலே எம்பெருமானை சேவிக்கலாம். ஒத்துண்டு நின்று அதுக்கு அற்புதமான அர்த்தம் காமிக்கிறார். அது ரொம்ப ரகசியார்த்தமா இருக்கு. ஒத்துண்டு நின்று அப்படின்னா அதே திருவாளி ஆழ்வான வலது திருத்தோல்ல நமக்கு ஆச்சாரியன் பஞ்சசம்ஸ்காரம் செய்கின்ற காலத்துல அந்த சக்கர பொறியை ஒத்துகிறார். கோயில் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று. அப்போ அந்த திருவிலச்சினைன்னு சொல்லக்கூடிய அந்த சங்கு சக்கர தாரணம் நமக்கு ஆச்சாரியன் அந்த சக்கரத்தை நெருப்புல காட்டி நம்ம திருத்தோல் அவன் பிரபலனா இருக்கான். எம்பெருமான் திருத்தோல் அலங்கரிக்கக்கூடிய அந்த சக்கரம் நம்ம தோளுக்கும் வருது. ஏன்னா அவன் ஆண்டான், அதற்காக அவனுக்கு சங்கு சக்கரம், நெத்தியில திருமன் எல்லாம். நாம அவனுக்கு அடிமை, அதனால நமக்கும் சங்கு சக்கரம், நெத்தியில அவருடைய திருவடியை சாத்திட்டு இருக்கோம். நாம சாத்திக்கிற அவன் திருவடி, நாம அணுக்க தொண்டர் அவன் திருவடியிலே கைங்கரியம் செய்யக்கூடியதுனால, அதனால நமக்கும் வலது தோல் சங்கு சக்கரமும் இடது உள்ள சங்கத்தையும் நமக்கு ஆழ்வார், நமக்கு ஆச்சாரியர் திருவிலச்சனை செய்து வைக்கிறார். அதே போல எம்பெருமானுக்கும் இருக்கு. அந்த எம்பெருமான் நெத்தியில திருமண் சாத்தின்னு இருக்கான். ஏன்னா அவனுடைய ஸ்ரீவாரமா நாம சாத்தின்னு இருக்கோம். நான் உங்களுக்கு ஆண்டான், நான் சேஷி, அதனால நான் இதை உங்களுக்கு நானும் திருமண சாத்திண்டு நானும் சேஷின்னு காட்டுறேன் அப்படின்னு எம்பெருமான் காட்டுகிறான். அதே போலத்தான் நமக்கு இந்த திருவாளி ஆழ்வான் சொல்லக்கூடிய அந்த சக்கரம் செய்யக்கூடிய பெரிய உதவி என்ன? நம்ம வலது தோல்ல கைக்கு மேல அந்த சக்கரத்தை ஆச்சாரியன் வச்ச உடனே நமக்கு ஜென்மாந்தரத்துல புகாம இந்த ஜென்மத்தையே கடைசி ஜென்மமா ஆக்கி நமக்கு மோட்சத்தை விட்டு வேற இடத்துக்கு போகாம இருள் தருமா இந்த ஞானத்துல அந்த தெருள் தருமா தேசிகன் அருளால, அந்த ஆச்சாரியன் அருளால நமக்கும் நலவந்தம் இல்லதோர் ஒரு பெருநாடு பெருவிசும்பு நமக்கும் கிடைக்கிறது. அப்ப அந்த சமாசயனம்னு சொல்றமே, அதனால நமக்கு அந்த பரம பிராப்தி, பரமபதம், நித்திய விபூதி, அந்த சீவை குண்டம் கிடைக்கிறது. அதனால பெரிய உபகாரம் பண்றார். அதனாலதான் பகவத் அங்கீகாரம் நமக்கு எப்ப கிடைக்கிறது? பகவான் நம்மளை எப்ப அங்கீகரிக்கிறான்னு கேட்டா அற்புதமா சொல்றார். சக்ராங்கிதாக பிரவேஷ்டவ்யாவது ஆகமனம் மம. எப்படி அந்த ஆச்சாரியன் அந்த சக்கர பொரிய உன்னுடைய வலது தோல்ல வச்சாரோ சமாசயனத்துல, அப்பவே நீ என்னை நோக்கி வர ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு பகவத் அங்கீகாரம் அப்பதான் முதல்ல கிடைக்கிறது. பகவான் நம்மளை ஏறெடுத்து பார்க்கிறான். அவன் அங்கீகாரத்தை நாம் பெறப்போகிறோம் என்றாலே வலது தோல்ல சக்கரத்தை ஆச்சாரியன் நமக்கு தாப சம்ஸ்காரம், புன்ற சம்ஸ்காரம், மந்திர சம்ஸ்காரம், இப்படி தாசிய நாமம், இப்படி பஞ்ச சம்ஸ்காரம் பண்ற. அப்படி அந்த 5ல இந்த லாஞ்சனத்தை திருவிலச்சனை எடுத்து நம்ம வலது தோல்ல வைக்கிறார். அப்பேற்பட்ட உயர்ந்த பெருமை அந்த சுதர்சனத்துக்கு இருக்கு. அதனால இனிமேல் நீங்கள்
எந்த யமனுக்கும் பயப்பட வேண்டாம். யமன், காலன், தூதன் யாருக்கு நீங்க பயப்பட வேண்டாம். அவர்கள் உங்களை பார்த்து அஞ்சுவர்கள். அதைத்தான் சக்கராங்கிதாக பிரவேஷ்டவ்யாவது ஆகமனம் மம. அது யமன் எடுத்து சொல்றான். இந்த மாதிரி சீவேஷ்டவர்கள் தோல்ல சக்கரம் இருக்கும். சின்ன வயசுலயே பண்ணிட்டோம், இப்ப சக்கரம் அழிஞ்சு போச்சு, தோல் மேல சதை வளர்ந்துருத்து, அது யமனுக்கு தெரியுமான்னு கேட்கக்கூடாது. ஒரு தரம் ஆச்சாரியன் இந்த தோல்ல வலது தோல்ல முத்திரையை சாதிச்சுட்டாருன்னா அது எல்லா தேவதைகளுக்கும் தெரியும். எம்பெருமானுடைய அங்கீகாரம் கிடைச்சிருத்தனாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது யமன் எடுத்து சொல்றான். வலது தோல்ல சக்கரமும் இடது தோல்ல சங்கமும் இருந்தா அவாட்ட நீங்க போக வேண்டாம், அவளை சேவிச்சுட்டு வந்துடுவோம். இது பரமபதநாதனுடைய ஆணை. அப்ப அவ்வளவு பெருமை இருக்கு. அதைத்தான் தீயில் பொழிகின்ற செஞ்சுரலாளி திகழ் திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு. அப்போ பரம்பரை பரம்பரையா நாங்க சமாசயனம் பண்ணிட்டு உனக்கு கைங்கரியம் பண்றோம். இப்போ வியாக்கியான பங்கி வாசிக்கலாம். ஏடு நிலத்தில் என்னும் பாசுரத்தில் கைவர்யார்த்திகளை அழைத்தாரன்றோ. அப்ப ஏடு கிடத்திடுவதன் முன்னம் வந்து எங்கள் குலாம் புகுந்து அந்த பாசுரத்துல கைவல்யார்த்தியை வேகமா அழைச்சிட்டார். அப்படி அழைக்கும் போது நாடு நகரமும் நன்கறிய என்று உங்களுடைய நன்மையை எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படி நீங்கள் வரவேணும் என்று ஒரு வார்த்தை சொன்னார். நாடும் நகரமும் நன்கறிய, எல்லோரும் நன்றாக அறிந்து கொள்ளட்டும் நாராயணுக்கு உண்டான பெருமையை, அதை எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படி நீங்கள் ஆத்ம அனுபவத்தை எம்பெருமானிடம் பிரார்த்திக்காமல் கைங்கரியத்தை பிரார்த்திக்கணும். அதற்கு மங்களாசாசனம் செய்யணும், வாங்கோன்னு கூப்பிடுறார். அவர்களும் அப்படியே வரவேணும் என்று நிச்சயித்து சங்கு சக்கரங்களாலே திருவிலச்சினை செய்து கொள்வது நல்ல உபாயம். எம்பெருமான் நமக்கு எம்பெருமான் நாம் அடிமை என்று சாசனம் எழுதி கொடுக்கிறான். அந்த சாசனம் என்னன்னா அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் என்னன்னா இந்த மாதிரி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறது. அதான் சொல்றேன். அவர்களும் அப்படியே வரவேணும் என்று நிச்சயித்து சங்கு சக்கரங்களாலே திருவிலச்சினை செய்து கொள்வது நல்ல உபாயமா இருக்கு. அப்ப உபாயங்களுக்குள்ள இது நன்னா இருக்கு. அப்ப இது இல்லைன்னா எம்பெருமான் அங்கீகாரம் கிடைக்காதா அப்படின்னா இல்லை இல்லை. இது இருந்துட்டா ராமானுஜ அடியார்களாகி போறோம். எனக்கும் இந்த ஆச்சாரியனுக்கும் உண்டான தொடர்பு எனக்கும் அவருக்கும் மட்டும் உண்டான தொடர்பு இல்லை. அந்த ஆச்சாரியனுடைய திருமுடி, அவருடைய தலைய அவருடைய ஆச்சாரியன் திருமுடியில வச்சிருக்கார். இப்படி போய் போய் கூரத்தாழ்வான் திருமுடி எம்பெருமானார் திருவடியில் இருக்கு. எம்பெருமானார் திருமுடி ஸ்ரீ பெரிய நம்பிகள் திருவடியில் இருக்கு. ஸ்ரீ பெரிய நம்பிகள் திருமுடி ஆளவந்தார் திருவடியில் இருக்கு. ஆளவந்தார் திருமுடியோ நாதமுனிகள் திருவடியில் இருக்கு. அந்த சம்பந்தத்தால் அப்புறம் நாதமுனிகள் திருமுடி நம்மாழ்வார் திருவடியில இருக்கு. நம்மாழ்வார் திருமுடியோ எம்பெருமான் திருவடியில இருக்கு. அதனால நேர நமக்கு சம்பந்தம். உத்தர அங்கீகாரம் கிடைக்கிறது எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்க. நேர் சம்பந்தம் வந்துடுறது நமக்கும் பெருமானுக்கும். அந்த பெரிய பெருமாள் தான் பிரதமாச்சாரியர். அது ஒரு நல்ல உபாயங்கிற திருவிலச்சனை செய்வது நல்ல உபாயம் என்று அதை செய்து கொண்டு அடிமை செய்பவர்களாய் பானாசுர யுத்தத்தில் அப்படி அடிமை செய்வர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பானாசுர யுத்தத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அடிமை செய்த திருவாழி ஆழ்வானுக்கும் அவனை அடிமை கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அக்காலத்தில் மங்களாசாசனம் செய்யப்படாத குறை தீர மங்களாசாசனம் செய்பவர்களாக ஆய்விட்டோம் என்று தாங்கள் குடும்பமாக திரிந்தின வழியை சொல்லிக் கொண்டு வந்தவர்களாக அருளி செய்யும் பாசுரம் இது. அந்த என்றோ ஒரு காலத்துல கிருஷ்ணா அவதாரத்துல அந்த பானாசுரனோட யுத்தம் பண்ணினான் எம்பெருமான். அப்படி அந்த பானாசுரனுக்கு உதவி செய்வதற்காக பரமசிவனார் குடும்பத்தோட வந்து சேர்ந்தார். இருந்தாலும் எம்பெருமான் ஒருத்தரை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா யாரும் வேற யாரும் ரட்சகர்கள் அல்ல. அதனால அந்த பானாசுரனுடைய 998 கைகளை அறுத்து எறிஞ்சிட்டாங்க. 1000ன்னு ஒரு சங்கைக்கு ஒரு எண்ணுக்கு கொண்டாடுறோம். 998 மட்டும் அறுத்தெறிந்தான். 2 கையை மிச்சம் வச்சுட்டான். அதுக்கு 3 அர்த்தம் காட்டுறார்.
பெரியவாச்சான் பிள்ளை. முதல் அர்த்தம், சர்வேஸ்வரன்னா என்னுடைய பேரன்தான். எனக்கு பிரம்மா பிறந்தார். அந்த பிரம்மாவுக்கு பிறந்தது இந்த ருத்ரன். அப்பேற்பட்ட அந்த 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 ருத்ரன் அக்னியோடும் அவருடைய குமாரர்களோடும் உன்னை ரட்சிக்க வந்தார்கள். இப்ப முடியல. அதனால நான் தான் சர்வரட்சகன். அதை உலகத்துக்கு காப்பாற்றணுமா, அதை உலகத்தோர் எல்லோருக்கும் காட்டணும். அதை உலகத்தார் காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் நான் தான் என்ன புரிஞ்சுக்கணும். அதற்காக 2 கையை விட்டுருக்கேன் பானாசுரா அப்படின்னு அர்த்தம்ட்டார் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில். 2வது அர்த்தம் சொன்னார், இந்த லோகத்துல நீ 1000 கையை உனக்கு எடுத்தாச்சுன்னா நீ கையில்லாதவன்னு ஆயிரும். 2 கையை வச்சுட்டு போறேன். இதை நீ பார்க்கும் போதெல்லாம், இந்த லோகத்தார் இதை பார்க்கும் போதெல்லாம் சர்வேஷன் ஒருத்தனை அழிக்கணும்னு நினைச்சிட்டா அவனை யாரும் காப்பாற்ற முடியாது. அதனால உனக்கு இந்த 2 கையை பார்க்கும் போதெல்லாம் நான் சர்வேஸ்வரன், என் நியமனப்படிதான் எல்லாம். அதை நீயும் தெரிஞ்சுக்கணும், உன்னை பார்க்குற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதற்காக 2 விட்டு போற. அதுக்கப்புறம் அனிருத்தன், அவனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் பேரனுக்கு உன் பொண்ணை. அதுக்கு நீ தாரவாத்து கொடுக்கணும். அதனால உனக்கு 2 கையை விட்டுட்டு போறேன், தாரவாத்து கொடு. இப்படி பல காரணங்களை சொல்லக்கூடியவர்கள் பூர்வாச்சாரியர்கள். அப்படி அது என்றோ நடந்தது இந்த பானாசுர விருத்தாந்தம். அதை மனசுல வச்சுண்டு அப்பேற்பட்ட அந்த சக்கரத்து ஆழ்வாருக்கும் அந்த எம்பெருமானுக்கும் மங்களாசாசனம் பண்ணணும். அங்குள்ளவர்கள் மங்களாசாசனம் பண்ணினாலான்னு தெரியாது, நாம செய்வோம். அதுவும் எப்படி, குடும்பம் குடும்பமாக திருவிலச்சனை செய்து கொண்டு அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் அடிமை செய்து கொண்டு மங்களாசாசன பரர்களாக வாழ்ந்து வருகின்றது எங்கள் குடும்பம். தலைமுறை தலைமுறையாக வழி வழியாக அப்படி நாங்கள் அந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்வோம்னு இந்த பாசுரத்துல சொல்லுகிறார். சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் என்கிறபடியே, அப்ப சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் சுரத்விஷாம் அப்படின்னு பஞ்சாயுத ஸ்தோத்திரத்திலேருந்து எடுத்து சொல்றார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் ஆயிரக்கணக்கான சூரியர்களுக்கு மேல பிரகாசத்தை உடையவன் அந்த சுதர்சனம், அந்த சக்கரத்தாழ்வான் அப்படின்னு காட்டுறார். திருவாளி ஆழ்வான் கோடி சூரிய பிரகாசன் ஆகையாரே, பாஸ்கர கோடி துல்லியம், கோடி சூரியர்கள், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சூரியர்கள், அவர்களுடைய பிரகாசத்தை காட்டிலும் சுதர்சன ஆழ்வாருடைய பிரகாசம் மேலோங்கி நிற்கிறது. தீயில் பொழிகின்ற எனப்பட்டது. அதனால அந்த அர்த்தத்தை காட்டுறதுக்காக தீயில் பொழிகின்ற என்கிறார். தேஜ பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் விட அதிகமாக ஜொலிக்கிறது என்றபடி, ஆக இந்த ஒளிவிடக்கூடிய பிரகாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அனைத்து பொருள்களை காட்டிலும் அதிகமாக ஜொலிக்கிறது, அந்த பிரகாசத்தை வெளியிடுகிறது இந்த சுதர்சனம். பொழிகின்ற என்பதும், அப்ப பொழிகின்றங்கிறதுக்கு அது அர்த்தம். திகழ் என்பதும் திருச்சக்கரத்திற்கு அடைமொழிகள். அப்ப தீயில் பொழிகின்ற செஞ்சுடர் ஆழி திகழ். பொழிகின்ற என்கிற சொல்லும் திகழ் என்கிற சொல்லும் அந்த திருச்சக்கரத்திற்கு அடைமொழிகளாக இருக்கிறது, விசேஷணமாக இருக்கிறது. இனி தீயில் பொழிகின்ற என்பதை சக்கரத்தின் பொறிக்கு அடைமொழியாக்கி அக்னியால் விளங்குகிற சக்கரத்தின் பொறி என்றும் உரைக்கலாம். அப்ப தீயில் பொழிகின்ற செஞ்சுடர் ஆழி, தீயில் பொழிகின்ற செஞ்சுடர் திகழ் ஆழி எல்லாத்தையும் சேர்த்து சொன்னான். அக்னியால் விளங்குகின்ற சக்கரத்தின் பொறி என்று உரைக்கலாம். அதனால அதுல வெறுமன பிரகாசம் மட்டும் இல்லை, அதுவே அக்னி பிழம்பா இருக்கு. மந்திர பூர்வகமாக ஹோமம் செய்த அக்னியில் காய்ச்சப்பட்ட சங்கு சக்கரங்களின் பொறிகளை, அந்த அடையாளங்களை புஜங்களில் அணிந்து கொள்வது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். ஆச்சாரியால் சில பேர் குழந்தைகளுக்கு பண்ணும் பொழுது கவனமா பண்ணுவார்கள், ஸ்திரீகளுக்கு பண்ணுகின்ற போது கவனமா பண்ணுவார்கள். அந்த சங்கு சக்கர விளைச்சினைய நல்ல அக்னியில காய்ச்சிட்டு வெத்தையில வச்சு ஒத்தி லேசா பண்ணுவா. சில பேருக்கு நன்னா பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும், அழுத்த சாதிக்கும் அப்படின்பா. அப்படி அக்னியில வச்சு எடுத்த உடனே அந்த இடம் மட்டும் செக்கச்சவேன்னு அக்னியாவே இருக்கும் அந்த இடம். அப்படி அந்த புஜங்கள்ல அழிந்து கொள்கிறோம்.
இது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல தொன்று தொட்டு வருது. அந்த நம்மாழ்வாருக்கு கூட கர்ப்பத்துல இருக்கிற காலத்திலேயே விஸ்வக்சேனர் இந்த சங்கு சக்கர விரச்சனையெல்லாம் பண்ணி உபதேசங்களை எல்லாம் செய்தாராம். அதனால ஆழ்வாருக்கு யாரு பண்ணான்னு கேட்க வேண்டாம். எல்லா ஆழ்வார்களுக்குமே விஸ்வக்சேனர் தான் ஆச்சாரியர். அதனால அவர்தான் செய்தார். இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். இது பெரிய பெருமாள்கிட்ட ஆரம்பிச்சு இந்த சம்பிரதாயம் எல்லோருக்கும் உண்டு. பானக என்ற வடசொல் பானன் என தெரிந்தது. அப்ப பானன், பானக, பானன்னு பேரு, பானாசுரன். அந்த வடசொல் சமஸ்கிருத வார்த்தை வானன் என்று தெரிந்தது என்று இந்த 7வது பாட்டுக்கு இதுதான் அர்த்தம் என்று சுலபமாக அறிந்து கொள்ளும்படி நமக்காக அருளி செய்துள்ளார் மகாவித்வான் ஸ்ரீ உவே காஞ்சிஸ்வாமி. 8வது பாசுரம். நெய்யடை நல்லதோர் சோறும் நிறமும் அத்தானி சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிர நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்க வல்ல பையுடையனாகப் பகைகொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே. இந்த 8வது பாசுரம் நெய்யிடை நல்லதோர் சோறும் நேதமும் அத்தானி சேவகமும். நெய் எடை இந்த பாசுரத்துல உங்களுக்கு அமிச்ச அந்த புஸ்தகத்துல நெய் இடைன்னு இல்லை, நெய் எடைன்னு இருக்கு. 2 பாடம். நெய் இடைன்னு வச்சுக்கலாம், நெய் எடைன்னு வச்சுக்கலாம். நெய்யோடு சமமான நிறையை உடையதாய். அப்ப நெய் எடைன்னு சொன்னா 1/2 கிலோ பிரசாதம்னா 1/2 கிலோ நெய் சேர்த்துருக்கான்னு அர்த்தம். நெய் இடைன்னு சொன்னா அந்த பிரசாதத்துக்குள்ள கொஞ்சம் நெய் சேர்த்திருக்கா அப்படின்னு அர்த்தம். நெய்யிடை நல்லதோர் சோறும், நல்லதாக சுவையான பிரசாதமா இருக்கு, போக்கிய விலட்சணமான பிரசாதத்தையும். நியதமும் அத்தானி சேவகமும், எப்போதும் எம்பெருமானுடைய ஆஸ்தானத்தை பிரியாத சேவையை உடையவர்கள். எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்றோம், எம்பெருமானுக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்றோம், இப்படி எம்பெருமானுக்கு உபச்சாரம் பண்ணிட்டே இருக்கும். அந்த எம்பெருமான் சந்நிதியை விட்டு, அந்த எம்பெருமான் ஆஸ்தானத்தை விட்டு பிரியாமலே இருந்து அந்த சேவக விருத்தி, அந்த அடிமை செய்வதை செய்து கொண்டிருக்கிறோம். கைங்கரியங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். சில பேர் திறக்கிற மாதிரி இருக்கும் கோயிலாழ்வார், கிடுகிடுன்னு திருவானத்தை பண்ணி முடிச்சுடுவா. சில பேர் நிதானமா பண்ணுவா. பெருமாளுக்கு ஒவ்வொன்றா எடுத்து அர்க்கியபாத்தியம் எல்லாம் சமர்ப்பிச்சு, ஸ்ரீமூர்த்தி சால கிராமத்தை எடுத்து அதுக்கு திருமஞ்சனத்துல சுத்தமான தீர்த்தம் சேர்த்து, அதுல ஏலக்காய் லவங்கம் எல்லாம் சேர்த்து குங்குமப்பூலாம் வச்சு, அப்புறம் மெதுவா அதை எடுத்து தொடச்சி நிதானமா அதுக்கு சந்தனத்தை சாத்தி, அதுக்கு மேல ஒரு துளசி தளத்தை எடுத்து திருத்துழா எடுத்து சாத்தி, இப்படி நிதானமாக அந்த சன்னதியை விட்டு பிரியாமல் சில பேர் கைங்கரியம் பண்ணக்கூடியவா, சில பேர் வேக வேகமா முடிச்சிருவா. அதனால எந்த அளவுக்கு பக்தி இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லக்கூடியது எப்போதும் பிரியாமல் நியதமும் அத்தானி சேவகமும். கையடைக்காயும் கழுத்துக்கு பூணொடு, கையடைக்காயும் திருக்கையால் பிரசாதிக்கும் தாம்பூலத்தையும். அப்ப திருக்கையால அந்த பெருமாளுக்கு வெத்தலை பாக்கு வச்சு அம்சி பண்றோம். அதற்கு அடைக்காய் அமுதுன்னு பேர். அப்ப அடைக்காய் அமுதுன்னு சம்பிரதாயத்துல சொன்னா ஏதோ நினைச்சுக்க வேண்டாம், வெத்தலை பாக்குக்கு தான் அடைக்காய் அமுதுன்னு பேரு. அது கையடைக்காயம். கழுத்துக்கு பூணொடு, கழுத்தில் தரித்து கொள்ள வேண்டிய ஆபரணத்தையும். கண்டிகைன்னு ஆபரணம் கழுத்துல சாத்தின்னு இருக்கும், கழுத்தோட சேர்த்து இருக்கும் கண்டிகை, அந்த கழுத்துக்கு இடக்கூடிய அந்த ஆபரணம் அதனையும். காதுக்கு குண்டலமும், காதில் இட்டு கொள்ள வேண்டிய குண்டலத்தையும், செவியில செவிக்கு இடத்தக்க குண்டலத்தையும். மெய்யிட, உடம்பில் பூசிக்கொள்ளும்படி, உடம்பில் பூசத்தக்க நல்லதோர் சாந்தமும், நல்ல ஒப்பற்ற சந்தனமும், சிறந்த சந்தனத்தையும் அப்படின்னு அர்த்தம். தந்து ரஜஸ்தமோ குணங்களால் ஐஸ்வர்யத்தை விரும்பின என்னுடைய விருப்பத்தின்படியே கொடுத்து. அப்ப தந்துங்கிறதுக்கு ரஜஸ்தமோ குணங்களால் ஐஸ்வர்யத்தை விரும்பின என்னுடைய விருப்பத்தின்படியே. சத்துவகுணம் மேலோங்கி நிற்கும். சரி, நாளைக்கு எம்பெருமானுக்கு நன்னா திருவாராதனம் பண்ணணும், அந்த திவ்யதேச யாத்திரை போகணும், அந்த உபன்யாசத்தை கேட்டுருவோம்,
சந்தைக்கு நாளைக்கு முழுமையா 1 மணி நேரம் இருந்து அந்த ஸ்தோத்திர பாடத்தையும் அந்த அருளிச்செயலையும் அனுபவிக்கணும். இப்படி மனசு நினைக்கும். சத்துவகுணம் மேலோங்கி நிற்கும் பொழுது ரஜகுணம் தமகுணம் மேல வந்துருச்சுன்னா ஐஸ்வர்யத்தை ஆசைப்பட்டுறணும். நாளைக்கு எம்பெருமான்கிட்ட விண்ணப்பிக்கணும், எம்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், எனக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கொடுக்குறான் எம்பெருமான். தந்து என்னை இப்படி சம்சாரியாய் கிடந்த என்னை அடியேனை வெள்ளுயிர் ஆக்கவல்ல சுத்த சாத்வீகனாய் செய்தருளியவனாய் சுத்த சுபாவனாக செய்ய வல்லனாய் வெள்ளுயிர் ஆக்கவல்ல இந்த உயிரை இந்த ஜீவனை வெள்ளுயிரை ஆக்கணும் அப்படின்னா சுத்த சுபாவனாக ஆகணும். அந்த மங்களாசாசனத்தையே எம்பெருமானுக்கு செய்து கொண்டு அந்த அடிமை தொழிலையே மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்து எம்பெருமானுக்கு பண்ணிக்கொண்டே இருக்கணும். மனசுல ஒரு திருப்தியே இருக்கக்கூடாது. கைங்கரியம் பண்ணியாச்சு, திவ்யதேசம் சேவிச்சாச்சு, பெருமாளை சேவிச்சாச்சு, மங்களாசாசனம் பண்ணியாச்சு, போருங்கிற திருப்தி இல்லாம சுத்த சாத்விகனாக வெள்ளுயிர் ஆக்கவல்ல. அதனால என்னதாவி உன்னதேன்னு எம்பெருமானுக்கே கைங்கரியத்துக்கே உபயோகப்படும்படி நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும். பையுடையனாக பகைகொடியானுக்கு படத்தை நன்றாக படத்தை உடைய சர்ப்பத்துக்கு விரோதியான கருடனை பை உடை பெரிய படமா காட்டும் ஆதிசேஷன். அந்த நாகம் அப்பேற்பட்ட அந்த நாகம்லாம் பெரிய பெரிய படத்தை உடையது, பெரிய பனாம, அந்த பணங்கள் பெருசா இருக்கும் எம்பெருமானுக்கு. இருளுடைய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபனம் ஆயிரங்கள் ஆழ்ந்த இப்படி ஆயிரக்கணக்கான படங்களை உடைய அந்த பாம்புகளுடைய சத்ருவான அந்த கருடன் பையுடையின் ஆக பகைகொடியானுக்கு அப்பேற்பட்ட அந்த கருடக்கொடியனுடைய அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு கூறுவனே மங்களாசாசனம் பண்ணுகிறேன் என்று இதற்கு பிரதிபதார்த்தம். இப்போ வியாக்கியானம் பார்க்கணும். அதுக்கு முன்னால் நல்லதோர் சோறு அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல நல்லதோர் சோறு அப்படின்னா நாம் ஒருவனுக்கு உணவிடுகிறோம். அப்படி உணவிடுகின்ற காலத்துல இன்னைக்கு அவரை கூட்டு நல்ல சாப்பாடு பண்ணி வச்சுட்டோம், நாளைக்கு நமக்கு அந்த விஷயத்துல அவர் உபகாரம் பண்ணணும். உப்பு போட்டு சாப்பிட்ருக்கார், அதை மறக்க மாட்டார், நமக்கு நாளைக்கு அனுகூலம் பண்ணுவார், நாளைக்கு நமக்கு ஒரு நன்மையை செய்வார். அவரை கூத்துன்னு அந்த இடத்துக்கு போறோம், நம்ம சார்பா அவர் பேசி அதை முடிச்சு வைக்கணும். இப்படி இந்த லோகத்துல யாரு யாருக்கு உணவிட்டாலும் அதுக்கு ஒரு கைமாறு எதிர்பார்த்துதான் உணவிடுவார்கள். ஆனால் ஒரு தாய் அந்த புத்திரனுக்கு சோறிடுகின்ற காலத்துல அந்த சோத்துக்கு நன்மை என்னன்னா, அந்த தாய் எந்த பிரயோஜனமும் இல்லாம அந்த புத்திரனுக்கு சோறிடுகிறாள். அப்போ பிரயோஜனத்தை எதிர்பார்க்காம உணவிடக்கூடியவள் அந்த தாய். அதுக்கு நல்ல நல்ல சோறுன்னு பேரு. நெய்யிடை நல்லதோர் சோறு. அதை எல்லாரும் கொடுக்க முடியாது. அந்த நல்லதோர் சோறை அந்த தாய் தான் கொடுக்கணும். அப்படி அந்த சோத்துக்கு நன்மை அப்படிங்கிற கழுத்துக்கு பூன் காதுக்கு குண்டலமும். அப்படி அந்த எம்பெருமானுக்கு அந்த கண்டிகை, கழுத்துக்கு பூன், காதுக்கு குண்டலம், அப்படி அந்த எம்பெருமானுக்கு நாம் அதை சமர்ப்பிக்கிறோம். அப்படி சமர்ப்பிக்கின்ற காலத்துல இது என்னுடையது என்று இல்லாமல் ஸ்ரீராமன் பட்டாபிஷேக சமயத்துல பிராட்டிய பார்த்து சொன்னார் போல, இப்பேற்பட்ட இது கழுத்துக்கு இது காதுக்கு என்று பிராட்டியும் தாமும் இருந்து தங்கள் திருக்கையாலே பூட்டின ஆபரணம். அப்படி பெருமானும் பிராட்டியும் ஆசையோட கொடுத்தார்கள் எல்லாருக்கும். அத கழுத்துக்கு பூனுடு காதுக்கு குன்றமும் என்று வைத்துக் கொள்ளலாம். நல்லதோர் சாந்தமும். அப்ப நல்லதோர் சாந்து அப்படின்னு சொன்னா அந்த சந்தனம்,
அந்த சந்தனம் எப்படி இருக்கணும்னா, அப்படி வடமதுரைக்குள்ள நுழையிறான். நம்பியும் நம்பி மூத்த பிரானும். அங்க ஒரு கூனி, அவள் நடந்து வரா. இது என்ன சந்தனம்னு கேட்டான். கம்சனுக்கு எடுத்துட்டு போறேன். இது உயர்ந்த ஒரு சந்தனம். அதை தயார் பண்ணி கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னா. உடனே அந்த நம்பியையும் நம்பி மூத்த பிரானையும் பார்க்கிறா. அந்த குப்ஜைன்னு சொல்லக்கூடிய அந்த கூனி, இந்த சந்தனம் இவர்கள் திருமேனிக்கு சென்றால்தான் மனம் வீசும். இந்த சந்தனத்துக்கு பெருமை இவர்கள் திருமேனியை அலங்கரிப்பது என்று அந்த சந்தனத்தை அப்படியே கொடுத்தாராம். அப்போ சோரேன ஆத்ம அபகாரினா, சோரேன ஆத்ம அபகாரினா. அப்போ அந்த உயர்ந்த வஸ்து இந்த சந்தனம், அதை இந்த நம்பிக்கும் நம்பி மூத்த பிரானுக்குமாக, பலராமனுக்கும் கண்ணனுக்குமாக கொடுத்தால், அப்பேற்பட்ட அந்த ஒரு சந்தனத்துக்கே அப்படின்னா எப்பேற்பட்ட இந்த உயர்ந்த அந்த ஆத்ம வஸ்து, அதை நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறது ஒரு பெரிய தப்பு. அப்பேற்பட்ட இந்த ஆத்ம வஸ்துவை இந்த சரீரத்தை வச்சு கொண்டு வேறொரு விஷயத்துக்கு அனுபவமாக்குறனே, வேறொரு விஷயத்துக்கு போக்கியமாக்கிட்டனே, அது எவ்வளவு பெரிய தவறு. அதை சம்சாரிகள் மட்டும்தான் செய்ய முடியும். சம்சாரிகள் செய்கின்ற திருட்டு இதெல்லாம் இந்த லோகத்தில் உள்ள பணத்தையோ பொருளையோ பொன்னையோ மண்ணையோ பெண்ணையோ திருடு. அது அந்த திருட்டு அல்ல. அதெல்லாம் ஒரு பெரிய திருட்டே இல்லைன்றது வேதாந்தம். அப்ப எது பெரிய திருட்டுன்னு பார்த்தோம். இந்த ஆத்ம அபகாரினா, சோரேன ஆத்ம அபகாரினா. இந்த ஆத்மாவை நீ அபகரிச்சு உனக்குன்னு வச்சுண்டு இந்த ஆத்மாவை தனியா அனுபவிக்க போற. இல்லைன்னா இந்த ஆத்மாவை வச்சுண்டு திரும்ப திரும்ப சரீரங்களை எடுத்து எடுத்து இந்த லோகத்தில் உள்ள போகங்களை எல்லாம் அனுபவிக்கிறேன். அப்பேற்பட்ட இந்த ஆத்ம வஸ்துவை எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு உருப்பாக்கி வச்சுக்கீங்க. இங்க இருக்கிற காலத்துல இந்த இந்த சரீரத்தோட எம்பெருமானுக்கு கைங்கரியம். இந்த இந்த தேகத்தை கொடுத்தது எம்பெருமான், அவருக்கு கைங்கரியம். இந்த தேகத்தை கழிச்ச பின்பு திவ்ய தேகத்தோட அங்க எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம். அப்படி வச்சுக்கணுமா. அதைத்தான் வெள்ளுயிர் ஆக்க. அப்ப வெள்ளுயிர் ஆக்கவல்ல. இதற்கு முன்பு நான் என்னுடைய ஆத்மாவை வெயிலிலே வைத்தேன், தேகத்தை நிலையிலே இட்டேன். இப்ப சொல்றேன், இந்த ஆத்மாவை நிழல்ல வச்சுட்டேன், இந்த தேகத்தை வெயில்ல வச்சுட்டேன். அப்படி சம்சாரிகள் மாற்றி சொல்லுவார்களாம். இப்படி ஆழ்வார் ஆவதற்கு முன்பு திருமங்கை ஆழ்வாரை பத்தி சொல்லுகிற காலத்துல பெரியவாச்சான் பிள்ளை, ஆழ்வார் ஆவதற்கு முன்பு தேகத்தை நிழலிலே ஆத்மாவை வெயிலிலே வைத்தார். ஆழ்வாரான பின்பு ஆத்மாவை நிழலிலும் தேகத்தை வெயிலிலும் வைத்தார். அப்ப இந்த சம்சாரிகள் போல் இல்லாம நாமும் எம்பெருமானுக்கு அடிமை செய்யணும், மங்களாசாசனம் செய்யணும். இதுல உண்டான சில சில கருத்துக்கள் இதெல்லாம் ரகசியத்துல ரொம்ப விளக்கமா வருது. அதுல இருந்து சில ஞாபகத்துக்கு வந்த விஷயத்தை மட்டும் இந்த கோஷ்டியார்கிட்ட பகிர்ந்துட்டேன். இப்போ வியாக்கியானத்தை வாசிக்கலாம். அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி என்னும் பாசுரத்தில் ஐஸ்வர்யார்த்திகளை அழைத்தாரே, அவர்கள்தாம் எம்பெருமானிடத்தில் சில ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொண்டு திருந்தி மங்களாசாசனத்துக்கு ஹித்தராக வந்தபடியை சொல்லிக் கொள்ளுகிறார்களாக அருளி செய்வது இந்த பாசுரம். அப்ப அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் யாக்கதரை அந்த பாசுரத்துல ஐஸ்வர்யார்த்திகளை அழைச்சார். நீங்க வாங்க மங்களாசாசனம் பண்ணுவோம், உங்களுக்கு ஐஸ்வர்யம் தான் வேணும், அதை எம்பெருமான் கொடுத்தாத்தான் அந்த ஐஸ்வர்யம் ஸ்திரமா இருக்கும். எம்பெருமான் கையால வந்தாத்தான் அந்த ஐஸ்வர்யம் அல்பமா இருக்காது. அது ஆனா தேவதாந்திரங்கள் கொடுத்தா அது அல்பமா இருக்கும், அஸ்திரமா இருக்கும். வாங்கோ எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டு உங்க ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு போகலாம் என்று அந்த அந்த பாசுரத்திலே சொன்னார். அப்படி அவர்கள் இந்த எம்பெருமானுக்கு வந்து மங்களாசாசனம் பண்ணி அவர்களுக்கு என்னென்ன கிடைத்தது அப்படின்னு சொல்றது இந்த பாசுரம். கீழ்பாசுரங்களில் போல் இதில் பன்மையின்றியே பல்லாண்டு கூறுவனே என்று ஒருமையாக பிரயோகம் இருப்பதற்கு காரணம் கேன்மின்
பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்னு பாடுதுமே, பல்லாண்டு என்று சொல்லுமினே, எல்லாம் சொல்லியிருக்க. இந்த பாசுரத்துல கவனமாக பல்லாண்டு கூறுவனே என்று சொல்கிறாரே. அப்ப கூறுதுமே, பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்னு பாடுதுமே, இது எல்லாம் பன்மையில ப்ளூரல்ல இருக்கு, சேர்ந்து செய்வோம்னு இருக்கு. ஆனா இதுல மட்டும் செய்வனே, பல்லாண்டு கூறுவனே, நான் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவனே. பாடுதுமேன்னு சொல்லல, பாடுவனேன்னு தன்னை சொல்லிட்டார். அதற்கு என்ன காரணம்? கேன்மின், உலகத்தில் அனன்ய பிரயோஜனங்களுடைய கூட்டமும் கைவல்யாத்திகளுடைய கூட்டமும் மிகவும் சொல்பமாய் இருக்கும். ஆகையாலே அந்த கூட்டங்களில் உள்ள 4-5 பேர்கள் பேசினதாக கொண்டு அவர்களது பாசுரங்களில் பல்லாண்டு பாடுதுமே என்றும் பல்லாண்டு கூறுதுமே என்றும் பகுவஜன பிரயோகம் காணப்பட்டது. அப்ப ஆழ்வார் காலத்துல ஒரு பெரிய திரள் அந்த அடியார்கள் கூட்டங்களுக்குள்ள அந்த ஐஸ்வர்யார்த்தி என்ன, அந்த கைவல்யார்த்தி என்ன, அவனுடைய கூட்டம் மிகவும் சொல்பமாய் இருக்கும். ஆகையாலே ரொம்ப குறைந்த நபர்கள் தான் இருப்பார்கள். ஆழ்வார் காலத்துல அவர்கள் மங்களாசாசனத்துக்கு அழைக்கின்ற காலத்துல அனன்ய பிரயோஜனுடைய கூட்டமும் கைவல்யார்த்திகளுடைய கூட்டமும் மிகவும் சொல்பமாய் இருக்கும். ஆகையாலே அந்த கூட்டங்களில் உள்ள 4-5 பேர் பேசினதாக கொண்டு அவர்களது பாசுரங்களில் பல்லாண்டு பாடுதுமே, பல்லாண்டு கூறுதுமே என்று பகுவஜன பிரயோகம் காணப்பட்டது. அப்ப அனன்ய பிரயோஜனங்களா வந்துட்டா, கைவல்யார்த்திகள் அங்க இருந்தா, அந்த கைவல்யார்த்திகளும் இந்த உலகத்தை வெறுத்தவர்கள் தான். அனன்ய பிரயோஜனங்களும் இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை எல்லாம் விட்டு பகவத் கைங்கரியமாகிற அந்த இன்பத்தை ஆசைப்பட்டவர்கள் தான். அதனால அந்த கூட்டங்கள் கொஞ்சம் குறைய இருந்தது. அவர்களுக்குள்ள எல்லோரும் சேர்ந்து பேசுகிற காலத்துல பல்லாண்டு பாடுதுமே, பல்லாண்டு கூறுவேன்னு தன்னையும் சேர்த்து கொண்டார். அதனால அங்க பகுவச்சன பிரயோகம் பண்ணார். அங்க ஆட்கள் ரொம்ப குறை, அதான் சொல்பமாய் இருந்தது அப்படிங்கிறார். ஆனால் ஐஸ்வர்யார்த்திகளான இவர்களுடைய கூட்டம் அப்படி சொல்பமாயிராமல் அளவற்றிருக்கும். ஆகையாலே இது சாமானிய கூட்டம் இல்லை. ஐஸ்வர்யத்தை தேடி தேடி வரக்கூடிய ஜனங்கள் கோடிக்கணக்கில் இருக்கா, கணக்கிட முடியாத எண்ணிக்கையில இருக்கா. ஆனா அங்க அனன்ய பிரயோஜனர்களும் கைவல்யார்த்திகளும் குறைய பேர் இருந்தா. அதனால எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு 4-5 பேர் பேசினாலாம். அது ஆழ்வார் காதுல விழுந்துதான். எல்லாருமா சேர்ந்து பாடுதுமே கூறுதுமே அப்படின்னு சேர்த்து சொல்லிட்டா. இங்க அப்படி இல்லை. ஐஸ்வர்யத்தை ஆசைப்பட்டு வந்த ஒரு கூட்டம் பெருங்கூட்டமா இருக்கு. அந்த கூட்டத்துல நான் முக்கியமா சொல்றேன்ப்பா, நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கும். ஒரு 2 பேரை போனா 3 பேரை பார்க்க போறா, யாரையோ அதிகாரிய, ஒரு மந்திரிய, எல்லாரும் சேர்ந்து பேசலாம். 3 பேர் 4-5 பேர்னா சேர்ந்து பேசலாம். மொத்தமா ஒரு 100 பேர் 1000 பேர் சேர்ந்து போற காலத்துல முக்கியமா ஒருத்தரை கூட்டு பேச்சுவார்த்தை பண்ணுவா. அந்த மாதிரி நான் இந்த கூட்டத்துல பிரதானமாய் நின்று பேசுவது வழக்கம். ஆகையாலே அப்படியே இங்கும் ஒருவன் பேசுவதாக வைக்கப்பட்டது. அதற்கு மேல் அழ்வலக் கொன்றுமில்லா என்கிற பாட்டில் உள்ள ஏகவச்சனத்துக்கும் இதுவே சமாதானம். அப்ப நெய்யிடை அழ்வலக்கு இந்த 2 பாசுரத்திலையுமே கூறுதுமேன்னு வரும். அதுக்கு என்ன கூறுவனே அப்படின்னு வரும். அதுக்கு என்ன சமாதானம்னா இதுதான் சமாதானம். பெருங்கூட்டமா இருக்கு, அதுல முக்கியமான ஆளை கூட்டும் நீங்க பேசுங்கோ, மிச்சம் எல்லாரும் அமைதியா இருக்கட்டும்பா. அதுல அதே போல ஆழ்வார் அந்த பெருங்கூட்டத்துக்குள்ள தான் ஒருவனாக இருந்து கூறுவனே என்று சொல்லியுள்ளார். அது நெய்யுடை அல்லது ஒரு பாசுரத்திலும் அழ்வலக் கொன்றுமில்லா அணிகோட்டியவன் பாசுரத்திலும் கூறுவனேன்னு வருது. அதற்கு இதுதான் சமாதானம் அப்படின்னு சொல்றார். உலகத்தார்க்கு வேண்டிய பதார்த்தங்கள் 3 விதம்: தாரகம், போஷகம், போக்யம் என. அன்னம் தாரகம், நெய், பால், தயிர் முதலானவை போஷகம், சந்தனம், புஷ்பம், தாம்பூலம் முதலியவை போக்கியமா இருக்கு. அப்ப தாரகம் சொன்னா அந்த உயிர் தரிக்கணும். இந்த உயிர் தரிக்கிறதுக்கு அன்னம் வேண்டும். அதனால அன்னம் பிரம்ம, அந்த அன்னம் பிரம்மத்துக்கு சமமா இருக்கு. அந்த அன்னத்தை ரொம்ப
கவனமா அதற்குண்டான மரியாதையை கொடுத்து அந்த பரிசேஷனம்லாம் பண்ணி ஆகுதியெல்லாம் கொடுத்து அத அந்த உபனிஷத்தானது போற்றி கொண்டாடுகிறது. அப்ப அந்த அன்னத்தை நிந்திக்க கூடாது. அந்த அன்னம் பகு குருவித, எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும். அப்பேற்பட்ட அந்த அன்னம் தான் தாரகமா இருக்கு. இந்த உயிர் வாழணும் தரிக்கணும்னா ஒரு வேளையாவது சாப்பிடணும். ஒரு நாள் ஏகாசி உபவாசம் இருக்கும், மறுநாள் பாரணையை வேகமா முடிச்சிடணும்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. அதனால அன்னம் தாரகமா இருக்கு. அப்புறம் போஷகம், உடம்புக்கு ஆரோக்கியம் வேணும், புரோட்டீன் வேணுங்கிறா, விட்டமின் வேணுங்கிறா. அதெல்லாம் எதுல இருக்கு? நெய், பால், தயிர் முதலானவை. அது போஷகமா இருக்கு. அப்புறம் போக்கியம், இன்பத்தை கொடுக்கணும். அதுக்கு இந்த சந்தனம், புஷ்பம், தாம்பூலம் இதெல்லாம் ரொம்ப போக்கியமா இருக்கு. இப்ப இதெல்லாம் வேற வேற ரூபத்துல வந்திருக்கு. இது மூலத்துல இப்படிதான் இருக்கு. அன்னம் தாரகம், நெய், பால், தயிர் முதலானவை போஷகம், சந்தனம், புஷ்பம், தாம்பூலவே போக்கியம். இதோட ரூபம் மாறி இருக்கு. சந்தனமும் இல்லை, ஏதோ ஸ்ப்ரேன்னு வச்சுக்கிறோம். புஷ்பத்துக்கு வேற மாதிரி வச்சுட்டு இருக்கோம். இது மூலத்துல எப்படி இருக்கு, இதோட ரூபத்துல இப்ப அது எல்லாமே லிக்விடா வந்திருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். உயிர் வாழ சாப்பிடுறது எல்லாமே அன்னம் தான். வெறுமன சாதம், ரைஸ் மாத்திரம் அன்னம் இல்லை. இந்த உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன உணவு இருக்கோ அது பூராவுமே அன்னங்கிற அந்த கேட்டகரியில தான் வருது. அதை இங்க காட்டுறார். ஆக இப்பதார்த்தங்கள் ஒருவனுக்கு போதுமானவை கிடைத்தால் அவ்வளவில் திருப்தி பெற பிராப்தம் ஊர்பட்ட அண்டாதிபத்தியம் எல்லாம் வேணுமென்று விரும்புவது பகவத் விபூதியை எல்லாம் தன்னதாக்கி கொண்டு அனர்த்தப்படுவதற்கே காரணமாகும். எனக்கு இந்த தாரகம் போஷ போக்கியம் கிடைச்சிருது. 3 வேளை சாப்பாடு இருக்கு, ஒன்றும் குறையில்ல. தங்கறதுக்கு ஒரு நல்ல இல்லம் இருக்கு, அதுல எல்லா சௌகரியமும் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு குறையும் இல்லை அப்படின்னு திருப்தி பிறந்தா பரவாயில்லை. அப்படி திருப்தி இல்லையா, இந்த வீடு நல்லா இருக்கு, இந்த தெருவில் இன்னும் 4-5 வீடு வாங்கணும், வாங்கிட்டார். இந்த தெருவில் வாங்கிட்டேன், பக்கத்து தெருவுலையும் வாங்கணும், அங்கேயும் வாங்கியாச்சு, திருப்தி வரல. பக்கத்து ஊர், பக்கத்து தேசம், பக்கத்து நாடு, இப்படியே போய் போய் இந்திரலோகம், அப்புறம் பிரம்மலோகத்துக்கு வரைக்கும் போறது. எனக்கு இந்த அண்டாதிபத்தியமும் வேணும் அப்படின்னு கேட்கிறார். ஆகையால் ஸ்வரூப ஞானம் இல்லாமல் அண்டாதிபத்தியம் எல்லாம் வேணும் என்று விரும்புவது பகவத் விபூதியை எல்லாம் தன்னதாக்கி கொண்டு அனர்த்தப்படுவதற்கே காரணமா. அந்த அளவுக்கு ஒரு திருப்தி இருந்தா போறோம். மேலும் மேலும் ஆசை பேராசையாகி அது பெரும் ஆசையாகி மேலும் மேலும் போறது. அதனால என்னன்னா துக்கம்தான், துக்கத்துக்கு காரணமாகிறது, துன்பத்திற்கு காரணமாகிறது. ஆசையே துன்பத்திற்கு காரணம்னா பேராசை பெரும்பெரும் ஆசையெல்லாம் எவ்வளவு துயரத்துல கொண்டு விட்டுரும். அதை இந்த பாசுரத்துல சொல்றோம். ஆகையால் சொரூப ஞானம் இல்லாமல் அண்டாதிபத்தியம் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் எம்பெருமானை பிரார்த்தித்தாலும் அவன் பரம கிருபாளுவாய் எங்களை உஜ்ஜீவிப்பிக்க திருவுள்ளம் பற்றி எங்களுக்கு உச்சிதமாய் வேண்டிய அளவு தாரக போஷக போக்கிய வஸ்துக்களை கொடுத்து இனிமேலாவது எங்களுக்கு நல்ல புத்தி உண்டாகும்படி குளிர கடாட்சித்து. அதனால எம்பெருமான ஒரு பெரிய கல்பக விஷம் காமதேனும். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான்ட்ட எல்லாத்தையுமே கேட்கிறோம். நான் இந்த நாட்டினுடைய மந்திரி ஆகணும், எவ்வளவு வேண்டுதல் இருக்கு பெருமாள்கிட்ட, எல்லா வேண்டுதல். அவன் பரம கிருபானுவா இருக்கிறான், அவனுக்கு தயையே வடிவாக இருக்கிறான் எம்பெருமான். அதனால எல்லாத்தையும் கொடுக்கிறான். இனிமேலாவது எங்களுக்கு நல்ல புத்தியை உண்டாக்கும்படி குளிர கடாட்சித்து ஐஸ்வர்யம் தாஜ்யம் பகவத் கைங்கரியமே புருஷார்த்தம் என்னும் அத்தியவசாத்தை பிறப்பித்து எங்களை சுத்த ஸ்வரூபராக ஆக்கினான். கழுத்து நெய்யின நல்லதோர் சோறும் நீதமும் அத்தானை சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூநுடு காதுக்கு குண்டலமும் நல்லதோர் சாந்தும் நெய்யின நல்லதோர் சாந்தும் தந்து என்னை வெள்ளுயிராக்கவல்ல. அப்ப ஐஸ்வர்யம் தாஜ்யம் பகவத் கைங்கரியமே புருஷார்த்தம் என்னும் அத்தியவசாயத்தை என்னும் பிடிப்பை உறுதிப்பாட்டை பிறப்பித்து எங்களை சுத்த ஸ்வரூபராக ஆக்கினான் எம்பெருமான். அப்படி என்னோட ஆசை பெருகின்றே போறது,
எம்பெருமான்கிட்ட எல்லாத்தையும் கேட்டேன், எல்லாத்தையும் எம்பெருமான் கொடுத்துட்டு அப்படி எல்லா வஸ்துக்களையும் கொடுத்து அதையெல்லாம் அனுபவிச்சு இனிமே அனுபவிக்க லோகத்துல ஒண்ணும் இல்லை. இனிமே அனுபவிக்க இந்த லோகத்துல எனக்கு சக்தி இல்லை. என் உடம்பெல்லாம் திறந்து போச்சு. ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. எல்லா சக்தியும் என்னை விட்டு போயிடுத்து. அப்போ நல்ல புத்தியை கொடுத்து எம்பெருமான் கடாட்சம் பண்ணி மண்ணுயிர் போகம் தீது மால் அடிமையே இனிதான் என்று நம்மாழ்வார் சொன்னபடி இந்த ஐஸ்வர்யம் தாய்ஜியம்தான். இந்த தேகத்தை ஆத்மாவா அபிமானிக்கிறேன், இதுவும் தாய்ஜியம்தான். அப்ப என்ன புருஷார்த்தம்? பகவத் கைங்கரியமே புருஷார்த்தம். அந்த கைங்கரியம் என்ன உடம்புல சக்தி இல்லை. அதனால என்ன இருந்த இடத்துல இருந்தே மங்களாசாசனம் பண்ணு. பகவத் விஷயத்தை வாயால சொல்லு, நாம சங்கீர்த்தனத்தை. பகவத் விஷயத்தை காதால கேளு. அதுல ஒரு பிடிப்பு வந்து அத ஒரு உறுதிப்பாடு பிறந்து என்னை சுத்த ஸ்வரூபமாக ஆக்கினான். வெள்ளுயிர் ஆக்கவல்ல பையுடைய நாக பகையுடையானுக்கு பல்லாண்டு கூறுவனே. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுவோம் நாங்கள் என்று ஐஸ்வர்யார்த்திகள் சொல்லுவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது என்று நமக்கு அற்புதமாக இந்த பாசுரார்த்தத்தை காண்பித்து கொடுத்தார் மகாவித்வான் காஞ்சி சுவாமி. மேற்கொண்டு நெய்யடை அத்தானி சேவகம் வெள்ளுயர் பையுரை நாக பயகுடியானுக்கு இதற்கெல்லாம் தனித்தனி ஒரு சிறப்பு விளக்கம் கொடுக்கிறார். அந்த விளக்கத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். நாளைக்கு நாம இதை அனுபவிக்கலாம். இப்போ பெரியாழ்வாருக்கு மங்களாசாசனம் பண்ணி, ஏன்னா மங்களாசாசனம் பண்ணி நமக்கெல்லாம் காண்பித்து கொடுத்த அந்த பெரியாழ்வாருக்கு நாம் மங்களாசாசனம் செய்ய வேண்டும். மங்களாசாசனத்துல திருப்தி பெறவாத அந்த பெரியாழ்வார் ஏதோ அந்த 12 பாட்டு பாடிட்டார், இவ்வளவுதானா மங்களாசாசனம்னா இல்லை, அதை பின்னால சொல்ல போறார். அப்பேற்பட்ட மங்களாசாசன ஸ்வரூப சித்தி நமக்கும் ஏற்படணும். அதற்காக பெரியாழ்வார் திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி இப்பேற்பட்ட இந்த பாசுரத்துக்கு நாமும் பொருளறிந்து கொள்ளும்படி மிக எளித நடையிலே இதை அமைத்து கொடுத்த திவ்யார்த்த தீபிகை, இந்த தீபிகை இந்த கைவிளக்க நமக்கு ஏற்றி கொடுத்த ஸ்ரீ காஞ்சி சுவாமி திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி அமைவோம். நாளைக்கு மேற்கொண்டு சேவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.